வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வல்லுநரான நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துவது தொடர்பில் பங்களாதேஷ் பிரஜைகள் 5 பேர் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது. கென்யாவில் ஏற்பட்ட அமைதியின்மையில் ஒருவர் உயிரிழப்பு, கடற்படையின் 12 பேர் காயம். கண்டுபிடிக்க முடியாது என கூறப்படும் அர்ஜுன மகேந்திரன் தென்னாப்பிரிக்காவின் ஊடகம் ஒன்றுக்கு செவ்வி. பொகவந்தலாவை வானக்காடு தோட்டத்தில் தொழிலாளர் குடியிருப்பு தொடரில் பரவிய தீயினால் 14 வீடுகள் தீக்கிரை. இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தும் சர்வதேச வலையமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பங்களாதேஷ் பிரஜைகள் 5 பேர் அந்நாட்டு விசேட போலீஸ் குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 23 மற்றும் 26 வயதான 3 பெண்கள் அடங்கலாக 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டாக்கா நகரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாட்டில் கைது செய்யப்பட்ட பாரிய அளவிலான ஹெரோயின் போதைப் பொருளை இலங்கையில் விற்பனை செய்வதற்கு குறித்த சந்தேக நபர்களும் தொடர்பு பட்டுள்ளார்களா என்ற சந்தேகம் உள்ளதாகவும் பங்களாதேஷ் பாதுகாப்பு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரத்மலானை பகுதியில் கைப்பற்றப்பட்ட 278 கிலோகிராம் ஹெரோயினுடன் பங்களாதேஷ் பிரஜைகள் 2 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதேவேளை கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி தெஹி வழியில் கைப்பற்றப்பட்ட 32 கிலோகிராம் ஹெரோயினுடன் மற்றும் ஒரு பங்களாதேஷ் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாரிய அளவு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கொள்ளைப்பீட்டில் கைது செய்யப்பட்ட அமெரிக்க பிரஜை 2 உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு கோட்டை 15 பிரியந்தலையனகே முன்னிலையில் சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து 95 கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 34வது கலாபூஷண அரசு விருது வழங்கல் விழா தாமரை தடாக அரங்கில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. இலக்கியம், நடனம், சினிமா மற்றும் இசை ஆகிய துறைகளினூடாக இலங்கையின் கலைத்துறைக்கு பங்காற்றிய 200 மூத்த கலைஞர்களுக்கு இதன்போது கலாபூஷணம் விருது வழங்கப்பட்டது. NL நூர்தீன் அவர்கள் வீடமைப்பு மற்றும் கலாசார அமைச்சு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் ஹேமா பிரேமதாச உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கலாபூஷண ராஜ்ய சம்மான் உலக் பவத்வන්නேයි. கலாபூஷணம் அரச விருது வழங்கும் விழா எதற்காக நடத்தப்படுகிறது? அவருக்கு வழங்கப்படும் சான்றிதழ், அவருக்கு வழங்கப்படும் பரிசு மற்றும் சிறிய தொகையை விட அவர்கள் சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பே இதனூடாக தெளிவுபடுத்தப்படுகிறது. இந்த அமைச்சுக்கு தலைமை தாங்கும் எனது சகோதர அமைச்சர் சஜித் பிரேமதாச இன்று சுகையினமுற்றிருப்பதால் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள மிகவும் திறமையான வெளிப்படையான அமைச்சர் என்ற வகையில் வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் கலாசார அமைச்சு இந்த காலப்பகுதிக்குள் வழங்கப்பட வேண்டியவருக்கே வழங்கப்பட்டுள்ளதாக நான் நம்புகிறேன். அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். 24 மணித்தியாலங்களும் பணியாற்ற வேண்டாம் என நான் சஜித் பிரேமதாசவிடம் கூறினேன். சிலவேளை அமைச்சரவை கூட்டங்களுக்கு வரமாட்டார். ஏனென்று பார்த்தால் கொழும்பில் இல்லை. இரவு 12-1 மணிக்கு வந்ததாக பேசும்போது கூறுவார். அதிகம் பணியாற்றியமையினாலேயே அவர் சுகையினம் அடைந்துள்ளதாக நான் நினைக்கின்றேன். அவரின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்த அமைச்சின் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி අඩෙකන්ට්‍රේන් යහරෙන් එනකොට මෙහෙන් එනකොට මෙහෙ යනකොට බොහෝ මම හිතනවා එතුමා අසනීප වුණේ වැඩියෙන් වැඩ කළා වැඩියෙන් දුවලා. ඒ නිසා එතුමා වෙන ඉතාම කාර්යශූර නිහතමානී ඇමතිවරයෙකුගේ නායකත්වයේ තුල මේ අමාත්‍යාංශයේ වැඩ කටයුතු කිරීම ගැන මා සතුටු වෙනවා. இதேவேளை நிதி ஆணைக்குழுவின் 2017ஆம் ஆண்டுக்கான அறிக்கை இன்று முற்பகல் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. நிதி ஆணைக்குழுவின் தலைவர் UH பலிஹக்கார ஜனாதிபதியிடம் இந்த அறிக்கையை கையளித்தார். இதேவேளை ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கமைய கண் பார்வையற்ற 2 மாணவிகளுக்கு மடிக்கணினிகளும் நிதியுதவியும் இன்று வழங்கப்பட்டன. ரத்தினபுரி ரக்வானி சென்ட் ஜோன் தமிழ் வித்தியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அமைச்சர் மனோ கணேசன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நமது கோபத்தை நாம் பிரதமருக்கு தெரிவித்தோம். கூட்டு ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்திடப்பட்டது. ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட தொகைக்கு நாம் இணக்கம் தெரிவிக்கவில்லை. கூட்டு ஒப்பந்தம் எனப்படும் எண்ணக்கருவை நீக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. அது எமக்கு அவசியமில்லை.
அதனை நீக்கிவிட்டு வேறு முறையொன்றில் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். கம்பெனிகளினால் நியாயமான சம்பளத்தை வழங்க முடியாவிட்டால் அவற்றை அரசாங்கத்துக்கு ஒப்படைத்துவிட்டு வீடு செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் குறைவடையும் பணத்தை நாம் அரசாங்கத்தினால் வழங்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் கையொப்பமிட்டவர்கள் அந்த திருட்டுத்தனமான குழுவை அலரி மாளிகைக்கு அழைத்து வந்து பிரதமருடன் இணைத்துக் கொண்டு செயற்பட்ட விதத்தை நாம் காட்சிகளில் பார்த்தோம். அதற்கு அம்மால் இணங்க முடியாது. இது பிழை என நாம் பிரதமருக்கு கூறினோம். வெளியே உள்ள குப்பையை பிரதமர் தமது உடம்பில் தாமே கொட்டிக் கொண்டதாகவே இது அமைந்துள்ளது. 1000 ரூபாய் சம்பளத்தை பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கேட்கின்றனர். இதற்காக முழு நாட்டு மக்களும் முன் வந்துள்ளனர். அந்த குரலை பிரதமர் இறுதியில் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்மால் அதனையும் செய்ய முடியாது. நாம் கவலை அடைகின்றோம். கடந்த நவம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட குழு அறிக்கையை ஆராய்ந்ததன் பின்னர் சபாநாயகர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பார் என குறித்த குழுவின் தலைவரும் பிரதி சபாநாயகருமான ஆனந்த குமாரசிறி தெரிவிக்கின்றார். இந்த அறிக்கை கடந்த 22ஆம் தேதி சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இந்த மோதல் தொடர்பில் பிரத்யேக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பிரதி சபாநாயகர் ஆனந்த குமாரசிறியின் தலைமையிலான குழுவின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்களை பிபிசி சிங்கள சேவை அண்மையில் வெளிப்படுத்தியிருந்தது. இந்த வெளிக்கொணர்விற்கு அமைய கடந்த வருடம் நவம்பர் மாதம் 14, 15 மற்றும் 16ஆம் திகதிகளில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மோதல்களின் போது 59 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமை சட்டத்தின் சரத்துக்களை மீறும் வகையில் செயற்பட்டுள்ளனர். இதில் 54 பேர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர்கள் என்பதுடன் 4 ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்தவர்களாவர். மக்கள் விடுதலை முன்னணியின் ஒரு உறுப்பினர் பாராளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமை சட்டத்தை மீறியுள்ளதாக குறித்த குழு அறிவித்தது. பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு அறிக்கையில் எனது பெயரும் உள்ளது. எனது பெயர் வேறு எதற்காகவும் குறிப்பிடப்படவில்லை. நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பித்து நான் 2 பிரிவாக கணக்கெடுக்குமாறு கூறினேன். சபாநாயகர் பிரேரணைக்கு ஆதரவா இல்லையா என வினவினார். எனினும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயரை குறிப்பிட்டு ஆதரவா எதிர்ப்பா என கேட்குமாறு நாம் கோரியிருந்தோம். அமளி காரணமாக சபாநாயகருக்கு அது சரியாக கேட்கவில்லை. ஆகவே நான் சபாநாயகருக்கு அருகில் சென்று பெயர் குறிப்பிட்டு வினவுமாறு கூறினேன். சபாநாயகருக்கு அருகில் சென்று இந்த கோரிக்கை விடுத்தமை தொடர்பிலேயே எனது பெயர் குழு அறிக்கையில் உள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹீரத்தின் கூற்றுக்கு அமைய நவம்பர் மாதம் 14ஆம் திகதி ஜனநாயக ரீதியில் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்கெடுப்பை நடத்துவதற்கு தலையீடு செய்தமைக்காகவே அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் இந்த மோதல் எவ்வாறு உருவானது? சபாநாயகர் அவர்களே, இலக்கம் 135வது நிலையற் கட்டளையை உங்களது கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இந்த சபையின் நிலையற் கட்டளையின் இடைநிறுத்த வேண்டும் என நான் பிரேரிக்கின்றேன். நீங்கள் காணும் வகையில் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் அல்லாத ஒருவர் இந்த பிரேரணையை முன்வைப்பதால் அது தொடர்பில் சபை வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்க வேண்டும். இதற்கமைய நான் நிலையற் கட்டளைகளை இறுதி தினத்தில் இடைநிறுத்துவதற்கான பிரேரணையை முன்வைக்கின்றேன். 135வது பாராளுமன்ற நிலையியல் கட்டளைக்கு அமைய நிலையியல் கட்டளைகளை இடைநிறுத்துவதற்கான பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு உள்ள அதிகாரத்தை நாம் சவாலுக்குட்படுத்தவில்லை. எனினும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் அல்லாத வேறு ஒரு உறுப்பினர் அத்தகைய பிரேரணை ஒன்றை முன்வைத்தால் 20க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அதனை சபையில் அங்கீகரிக்க வேண்டும் என 135வது நிலையியல் கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நவம்பர் 14ஆம் திகதி இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டதா? බෞතරයක් එකඟයි. ගරු කතානායකතුමනි, I gave you the floor once. විමල් වීරවංශ මන්ත්‍රීතුමා, ගරු ගණන් ගන්න. point of order. ගරු ගණන් කරන්න. ගරු කතානායකතුමනි, මේ පාර්ලිමේන්තුව you want the divide සම්ප්‍රදාය උල්ලංඝනය කරලා නීතියට පටහැනිව යන මේ පාර්ලිමේන්තුව පවත්වාගෙන යන්න උත්සාහ කරන්නේ. බෙල්ල ගන්න. ගණන් ගන්න. බලවෙනි பேரிய எண்ணுகின்றேன், வாக்குகளை எண்ணுகின்றேன். என்னால் தீர்மானத்தை வழங்க முடியாது. சபை தீர்மானிக்கட்டும், அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, வாக்கெடுப்பை நடத்துமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த நிலையில் கட்டளைகள் இடைநிறுத்தப்படுமா இல்லையா என்பதனை அறிய வாக்கெடுப்பை உடனடியாக நடத்துங்கள்.
බෞද්ධ විරුද්ධ I have to ඒ සැවිත් බෞද්ධරයක් එකඟයි බෞද්ධරයක් එකඟ නිසා අපි මේක සභා යෝජනාවට ගන්නවා කොහෙද கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் திகதி சபாநாயகர் பெயரிட்ட தெரிவுக்குழு தொடர்பான வாக்கெடுப்பின் போது எம்ஏ சுமந்திரன் இவ்வாறு செயற்பட்டார். மூத்த பாராளுமன்ற உறுப்பினரான லக்ஷ்மன் கிரியல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயரை குறிப்பிட்டு மிகவும் ஜனநாயக முறையில் வாக்கெடுப்பை நடத்துவதற்கான பிரேரணையை முன்வைத்த போது எம்ஏ சுமந்திரன் அதனை தடுக்கும் வகையில் தலையீடு செய்தார். ஒவ்வொரு நாடாளுமன்ற பிரதிநிதிகளும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் ஒரு விடயத்தை திணிக்க முடியாது. ஒரு விடயத்தை ஒருவர் மீது திணிக்க முடியாது. ஒருவர் வைத்த தீர்மானமாக இருக்கலாம் அல்லது நடவடிக்கைகளாக இருக்கலாம், அதை நிறுத்துவதற்கான நடவடிக்கையை யாரும் மேற்கொள்ள முடியாது. அந்த சபாநாயகர் இருக்கின்ற கதிரைகளை உடைத்து அந்த நாசம் பண்ணது, இப்படி வன்முறைகளிலே ஏற்பட்ட விஷயங்களுக்கான ஒரு விடயமாகத்தான் இந்த விசாரணை கமிஷன் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டது போல ஒரு வன்முறை சார்ந்த ஒரு ஜனநாயக மீறலை செயல்படுகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது விசாரணை செய்ய முடியும். நிலைய கட்டளை சட்டப்படி யாராவது அதை சுமந்திரனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அது சம்பந்தமாக கருத்து அதாவது ரேஸ் பண்ணுகின்ற போது சபாநாயகர் அதுக்கான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு சபாநாயகருடைய கையில் தான் இருக்கிறது. நீதிமன்றம் தன்னுடைய செங்கோலை உறுதியாக நிலைநாட்டிட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் தான் இந்த அக்டோபர் புரட்சியை, அக்டோபர் சதியை எதிர்த்து முதலாக வழக்கிட்டோம். அந்த வழக்கிலே நாங்கள் வென்றோம். அதை வென்றதன் காரணமாக எதனை கண்டோம் என்பது இப்பொழுது கேள்வியாக இருக்கிறோம். தின்பாருக்கு தேன் எடுத்து கொடுத்திருக்கிறோம். ஒரு கட்சிக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைமை என்கின்ற பதவியையும் நாங்கள் இழந்திருக்கிறோம். இதிலே நாங்கள் என்ன சாதித்தோம் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. இந்த ஜனநாயகத்துக்காக நாங்கள் யாரை காப்பாற்ற ரணில் விக்ரமசிங்கவுக்காகவும் அவருடைய அரசுக்காகவும் வாதாடினோமோ, அவருடைய ஜனநாயகத்துக்காக போராடினோமோ, அதே ரணில் விக்ரமசிங்கவும் அதே சபாநாயகர் கரு ஜெயசூரியவும் சேர்ந்து எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தனையா அவர்களுடைய எந்த ஆலோசனைகளும் இல்லாமல், எங்களுக்கே தெரியாமல் அவருடைய பதவியை பறித்து தங்களுடைய சிங்கள நிகழ்ச்சி நிலை மிக துல்லியமாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை வரலாற்று ரீதியாக பல தடவைகள் ஏமாற்றப்பட்ட நாங்கள் இம்முறையும் சிங்கள அரசியலுக்காக நாங்கள் கொடுத்த ஒத்துழைப்பும் ஜனநாயக போராட்டத்திலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு சவால் விடுக்கும் வகையில் எம்ஏ சுமந்திரன் செயற்பட்ட விதம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியமல்லவா? பெயர் குறிப்பிட்டு வாக்கெடுப்பை நடத்துமாறு வேண்டுகோள் விடுப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹீரத் அக்ராசனத்திற்கு அருகில் சென்றமை விசாரணைக்கு வித்திட்டது என்றால், பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் செயற்பட்ட விதமும் விசாரணைக்குரியது அல்லவா? திருகோணமலை கிண்ணியா கண்டல்காடு பாலத்திற்கு அருகில் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்ட போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. மகாவலி கங்கையை சூழவுள்ள பகுதிகளில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபடுவோரை கைது செய்வதற்கான சுற்றுவளைப்பு முன்னெடுக்கப்பட்ட போது இந்த அமைதியின்மை ஏற்பட்டது. ஜனாதிபதிக்கும் புவிசரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்தின் தலைவருக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து இந்த பகுதியில் சுற்றுவளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். மணல் நிரப்பப்பட்ட 2 டிப்பர் வாகனங்களை இன்று அதிகாலை கைப்பற்றியதாக கடற்படை பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் இசுர சூரிய பண்டார தெரிவித்தார். இதனையடுத்து கண்டல்காடு பாலத்துக்கு அருகில் மணல் ஏற்றப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய கடற்படையின் சுற்றிவளைப்பு குழு ஒன்று அங்கு சென்றுள்ளது. இதன்போது தம்மை கைது செய்வதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் கடற்படையினரை தாக்குவதற்கு சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டவர்கள் முயற்சித்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் கடற்படையின் உறுப்பினர் ஒருவர் மேல் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்ததாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார்.
இதனையடுத்து கடற்படை மற்றும் விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இதன்போது சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டதுடன் மேலும் 3 கங்கையில் பாய்ந்து தப்பியோடியுள்ளதாக கடற்படை தெரிவித்தது. இன்று மாலை அந்த இடத்துக்கு சென்ற போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை கட்பிரயோகத்துக்கு இலக்காகி காயமடைந்த கடற்படையின் 12 உறுப்பினர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். மணல் கடத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதுடன் தப்பியோடியவர்களை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக கடற்படை பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை காணாமல் போனவர்களில் ஒருவரின் சடலம் இன்று மாலை மீட்கப்பட்டது. 22 வயதான இளைஞர் ஒருவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். வவுனியா பம்பை மடுவில் கழிவுகள் கொட்டப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. சாலம்பிக்குளம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இன்று காலை முதல் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். குப்பை கொட்டுவதற்கு வருகை தந்த வவுனியா நகரசபை மற்றும் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் வாகனங்களை மறித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இதேவேளை சேகரிக்கப்பட்ட குப்பைகளுடன் வவுனியா நகர சேவை ஊழியர்கள் கழிவகற்றும் வாகனங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக A9 வீதியை மறித்து நகரசபை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கும் A9 வீதியின் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டிருந்ததாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் போலீசில் நகர சபையால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. உரிய தீர்வை நீதிமன்றத்தினூடாக பெற்றுத் தருவதாக போலீசார் தெரிவித்தமையை தொடர்ந்து வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை அப்புறப்படுத்தி நகரசபை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தை முடிவிற்கு கொண்டு வந்தனர். பிரதேச மக்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் பம்பைமடு பகுதிக்கு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் டி. திரேஸ்குமார் மற்றும் உதவி பிரதேச செயலாளர் ஆகியோர் சென்று கலந்துரையாடினர். இந்த விடயம் தொடர்பில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து குப்பைகளை 1 மாதம் குறித்த பகுதியில் கொட்ட அனுமதிக்குமாறும் அதன் பின்னர் மாற்று வழிமுறை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் முடிவிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த பிரச்சனைகள் உரியாக ஒரு இடத்துல ஒரு செலவை செய்து கிட்டத்தட்ட 40 மில்லியன் ரூபாய் காசு இந்த இருக்குல்ல கொட்டியிருக்கிறாங்க. அந்த தண்ணி ஒண்ணுமே குடிச்சிக்கலாம் போது சரியான கருப்படிச்சு போய் நீ எல்லாம் இருக்கு நாத்தம் புகை நாத்த மாதிரி சத்தி வர மாதிரி அது இதெல்லாம் செய்யுது. மூச்செடுக்கல நிலைமையில இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளையும் பாதிக்குது. பிள்ளை சின்னஞ்சிறு மூட்டு ஒடிஞ்சு எழும்புனாக்கா நாத்தத்தோட இருக்கலாம் போதுங்க பிள்ளைகள் வந்து. இதனுடைய பாதிப்புகள் குறித்து உரிய முறையில் நாங்கள் எடுத்து கூறியும் கூட எழுத்து மூலமாக நாங்கள் கொடுத்தும் கூட இந்த இடத்தை அகற்றுவோம் என்று அவர்கள் இதுவரைக்கும் சொன்னார்களே தவிர இந்த இடத்திலிருந்து அவர்கள் அகற்றுவதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை என்பதற்கு பிறகுதான் இந்த மக்கள் எல்லோரும் இப்படியான ஒரு சாத்வீக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பொகவந்தலாவு ரொக்கில் தோட்டம் வாழக்காடு பகுதியில் லயன் குடியிருப்பில் பரவிய தீயால் 14 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. வாழக்காடு பகுதியில் உள்ள லயன் குடியிருப்பில் இன்று பகல் தீ பரவியதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த தீயினால் 14 குடும்பங்களை சேர்ந்த 42 பேர் நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். வீட்டு சாமான் முடிச்சு எரிஞ்சிருச்சுங்க. ஆக்கிற சாமான் மற்ற சாமான் எல்லாம் கட்டல் மெத்த எல்லாம் முடிச்சு எரிஞ்சிருச்சுங்க. வீட்டில் ஒரு சாமான் இல்லை. எப்படி நடந்தது தெரியுமா? தெரியாங்க சார். நாங்கள் வேலைக்கு போயிட்டோங்க. வீட்டுக்கு இருந்தேன் சார். ஊசி காடை தேடிக்கிட்டு இருந்தேன். ஊசி காடை தேடிட்டு வெளியே வர முன்னுக்கு புகை வந்துச்சு. புகை பார்த்தா இந்த வீட்டு நடு வீட்டில் இருந்து தான் புகை சரியான புகையாக இருந்தாலும் வந்து இந்த புள்ளையை தூக்கிட்டு வந்து வெளியே விட்டுட்டு உள்ளுக்கு போகணும்னா எல்லாம் குப்பிட்டு வந்துச்சு. அப்போ தான் நான் வேலை விட்டு வந்தேன். வேலை விட்டு வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தேன். குளிச்சுட்டு இருக்க வீட்டுக்கு அந்த பக்கம் புகை ஒன்று வந்துருந்துச்சு. புகை வந்து நான் வீட்டுக்கு போகக்குள்ள எல்லாம் புகை வந்து அப்படியே எல்லாம் மூடி போட்ட பாட்டும் ஒன்றும் ஒரு சாமானும் எடுக்கல. பிள்ளைங்கிட்ட உடுப்பு மட்டும் நான் ஒரு 4 உடுப்பு மட்டும் எடுத்தேன். அவ்வளோதான் என்னாலே இருந்துச்சு. வாழக்காடு தோட்டத்தில் உள்ள ஆலயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். லயன் குடியிருப்பில் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. பொகவந்தலாவை போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பயிற்சி பாசறையின் மற்றொரு கட்டம் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது.
பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறை சார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் இனியொரு விதி செய்வோம் பயிற்சி பாசறையை நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தி வருகின்றது. இதன் மற்றொரு கட்டம் மட்டக்களப்பு செங்கலடி மத்திய கல்லூரியில் இன்று நடைபெற்றது. செய்தி தயாரிப்பு, செய்தி அறிக்கையிடல், செய்தி வாசிப்பு, நவீன ஊடக பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு இதன்போது தெளிவூட்டப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் இந்த செய்திட்டத்தில் மிகவும் ஆர்வமாக பங்கு பற்றியமை குறிப்பிடத்தக்கது. சக்தி ஊடக நிறுவனம் இந்த பாடசாலை செங்கடி மத்திய கல்லூரி வருகை தந்து ஊடக கற்கை ஒரு பாடமாக கொள்கின்ற மாணவர்களுக்கும் ஏனைய மாணவர்களுக்குமாக ஒரு சிறப்பான பயிற்சி பட்டறை நடத்தியுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் தங்களை ஒரு உயர்வான நிலை கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஊடக நிறுவனம் வழங்கியுள்ளது. அவர்கள் உலக விடயங்களை அறிவதுடன் பயனுள்ள வகையிலே இந்த பாசறை நடைபெற்றுள்ளது. முறிகள் மோசடி தொடர்பில் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தென்னாப்பிரிக்க ஊடகம் ஒன்றுக்கு நிதி தாக்கல் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற பிசினஸ் லைவ் இணையதளத்துக்கு சர்வதேச வங்கியொன்றுடன் தொடர்புடைய நிதி தூய்தாக்கல் குறித்து அர்ஜுன மகேந்திரன் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அர்ஜுன மகேந்திரன் சிங்கப்பூர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள தொழில் முயற்சிகளுக்கு ஆலோசனை வழங்குநராக தற்போது செயற்பட்டு வருகின்றார். அவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டு சுமார் 1 வருடமாகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் அர்ஜுன மகேந்திரன் தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டே அவரை கைது செய்வதற்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கண்டுபிடிக்க முடியாமற் போன அர்ஜுன மகேந்திரனை தென்னாப்பிரிக்க ஊடகம் கண்டுபிடித்துள்ளது. இதன் மூலம் புலப்படுவது இயலாமையா, கரிசனை இன்மையா? வடமாகாணத்தின் கல்வி நிலை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். படித்து பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருந்தவர்கள் எங்களுடைய தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் போய் இன்று அந்த காலம் மாறிக்கொண்டு வருகின்றது. ஆனால் எங்களை தாண்டி பலர் முன்னுக்கு வந்துட்டோம்ன்றதுதான் உண்மையான நிலைமை. அதை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் விவசாயத்துறையை பார்த்தா விவசாயத்திலையும் கடைசி, மீன்பிடித்துறையில் பார்த்தீங்கன்னா மீன்பிடித்துறையிலையும் கடைசி. அப்போ நாங்கள் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டுமானால் இந்தளவு முக்கியமான துறைகளை நாங்கள் கட்டி எழுப்பணும். படைப்புழுக்களால் பயிற்சிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கண்டறிவதற்காக விவசாய அமைச்சின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் செய்திட்டம் இன்றும் தொடர்ந்தது. விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு நடைமுறை தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இம்முறை நியூஸ் ஃபர்ஸ்ட் விவசாய அமைச்சுடன் இணைந்து 2வது செயற்திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. இதற்கமைய இன்று அனுராதபுரம், மொனராகலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மொனராகலை, மடுல்ல, முல்லேகம, பிபில, கராண்டுகல ஆகிய பகுதிகளில் கள ஆய்வில் ஈடுபட்ட எமது குழுவை சந்திப்பதற்கு வருகை தந்த விவசாயி ஒருவர் வாழை செய்கைக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ள புழுவொன்றையும் அடையாளம் காண்பதற்காக கொண்டு வந்திருந்தார். වීවලට වගාවට එනවා කිව්වා රටකජුවලට එනවා. දැන් කෙසෙල් වගාවට ආවන් පස්සේ අපිට කෙසෙල් කැඩියක්වත් කන්න වෙන්නේ. එහෙල ගස්වල හිටියේ සුදු පණුව ඔතාගෙන හිටියේ. කප කපාම යනවා ඊලංකකේම. ඔව් ඇතුළට යන්නේ දැන් මෙයා නම් සේන දැලඹුවෙක් නෙවෙයි කියලා තහවුරු වුණා. නමුත් මෙයා කවුද කියන එක තවදුරටත් අපි බලනවා. அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்கு சென்ற எமது குழுவினர் அலையாப்பத்துவ பகுதியில் சோளச் செய்கையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை சந்தித்தனர். දැන් අපි ඉස්සරහට වගා කරන්න යනවා. එතකොට කියනවා බඩින්ගුරු වගාව කරන්න එපා කියලා. ඒකට විකල්පයක් වශයෙන් අපිට මොනවාද හඳුන්වා දෙන්නේ? අපිට මේ බඩින්ගුරු නවත්තන්න බෑ අනුරාධපුරේ කවදාවත් මාස් කන්නේ. මොකද எம்மால் சோளச் செய்கையை நிறுத்த முடியாது. மாத போகத்தின் போது எப்போதும் அனுராதபுரம் விவசாயிகள் சோளச் செய்கையிலேயே ஈடுபட்டனர். ஆகவே சோளச் செய்கையை நாம் கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். சிறுபோகத்தின் போதும் நாம் படைப்புழுவை அழிக்க வேண்டியுள்ளது. அறுவடைக்கு பின்னர் எஞ்சிய பகுதிகளை எரியூட்டுமாறு நாம் கூறுகின்றோம். அவ்வாறு செய்தால் படைப்புழுவை கட்டுப்படுத்த முடியும். படைப்புழுவை ஒழித்து பாதிப்பை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள விவசாயிகளுக்கு எள்ளு விதைகளை வழங்கி செய்கையை ஆரம்பிக்க உத்தேசித்துள்ளோம். உளுந்து, பாசிப்பயிறு, கௌபி செய்கைகளையும் மேற்கொள்ள முடியும். அதுவே எமது முக்கிய இலக்கு. ඒක තමයි අපේ ප්‍රධානම අරමුණ වෙන්නේ. மற்றொரு குழுவினர் நாமலோயா உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களை இன்று பார்வையிட்டனர்.
මහල්ලාවට නිලධාරීන් මේක බලාගෙන යනවා. சில சந்தர்ப்பங்களில் அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு செல்கின்றனர். ஆனால் அனைத்து பாதிப்புகளும் ஏற்படுகின்றன. உள்ளே நுழைந்து கடிப்பதால் முளைக்கிறது. இன்னும் ஒரு வாரமே அறுவடைக்கு உள்ளது. ஆனால் இவை முளைக்கின்றன. எஞ்சியுள்ளவற்றை முறையாக அளிக்கின்றன. அதிகாரிகள் தற்போது வருகை தந்து மதிப்பீடு செய்தாலும் அறுவடை காலம் நெருங்கும் போது 90% மேல் அழிந்திருக்கும். இப்போது நட்டத்தை மதிப்பீடு செய்வது தவறானது. 80 ரூபாவுக்கு விற்கப்பட்ட 1 கிலோகிராம் சோளம் தற்போது 40 ரூபாவுக்கு விற்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ගිය සතියේ ඉස්සල්ලා සතියේ බඩේරුඟු රුපියල් 80ට කිරුවනම් අද 40 වෙන්නේ කොහොමද? ඒකට හේතුව මොකක්ද? සේනා දළඹුවගෙන් හානි වුණේ 115ක් මහා ලොකු දළඹුවෙක් තවත් ඉන්නවා කියලා අපිට පේනවා. மன்னார் பகுதியில் ராணுவத்தினர் வசம் இருந்த சுமார் 17 ஏக்கர் காணி இன்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட செயலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஏற்கனவே விடுவிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்த காணிகளுக்கு மேலதிகமாக 2 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். முருங்கன், திருக்கேதீஸ்வரம் உள்ளிட்ட 9 இடங்களில் காணப்படுகின்ற 16 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. 9 காணிகள் எங்களுடைய பிரதேச செயலாளர்கள் கையளிக்கப்பட்டுள்ளது. 9 இடங்களில் உள்ள காணிகள் கையளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிட்டத்தட்ட ஒரு 16 ஏக்கர்ஸ் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. அது ஏற்கனவே எங்களுடைய பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டதை இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டு எனக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதே போலையிலே 61வது டிவிஷனில் இன்றைக்கு 2 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அது காடாக இருப்பதாலே வனவள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த காணி நேரடியாக அவர்களால் வனவள திணைக்களத்துக்கு விடுவிக்க. மன்னார் மடுவில் படுகொலை செய்யப்பட்ட 20 பேரின் 11ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. மடு தட்சிணாமர்தமடு வீதியில் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் 11ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 20 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். திறமை வாய்ந்த விளையாட்டு வீர வீராங்கனைகளை வெளிக்கொணரும் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவில் இன்றைய ஊக்குவிப்பு செயற்திட்டம் மொனராகலில் நடைபெற்றது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கும் விழா இன்று மொனராகலை மகாநாம தேசிய பாடசாலையில் நடைபெற்றது. கல்வி அதிகாரிகள், வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா அமைப்பு மற்றும் அலியான்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய பாடசாலையின் கிரிக்கெட் வீரர் விஹான் காலிந்து மொனராகலை மாவட்டத்தின் சிறந்த வீரராக தெரிவு செய்யப்பட்டார். சுடரேற்றிய வாகன பேரணி மொனராகலையிலிருந்து பதுளை நோக்கி பயணமானது. 2017, 2018ஆம் ஆண்டுகளில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் திறமைகளை வெளிப்படுத்திய இலங்கை வீர வீராங்கனைகளை பாராட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கும் விழா மார்ச் 29ஆம் தேதி ரத்லானை ஸ்டைன் கலையகத்தில் நடைபெறவுள்ளது. கல்வி அமைச்சு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் பூரண ஒத்துழைப்புடன் இதற்கான ஊக்குவிப்பு திட்டங்கள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.